உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசியில் செய்யக்கூடிய கருப்பு கவுனி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் கருப்பு கவுனி அரிசி ஓவர் நைட் ஊற வச்சது. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இது நார்மலாக நம்ம தோசை மாவு அரைக்கிற மாதிரி தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சமாக வெங்காயம் பொடியை கட் பண்ணினது, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணினது, 1 கொத்து கருவேப்பிலை பொடியை கட் பண்ணினது உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காய கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே பேனில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற இந்த கருப்பு கவுனி அரிசி இந்த மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி ஓரளவுக்கு கெட்டியானதும் 1/2 மூடி தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அடியில் ஒட்டாமல் வரும். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தோட இந்த மாவையும் உள்ளே சேர்த்து கொஞ்சம் ஆறுனதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். இல்லை மோல்டு இருந்தாலும் அதில் வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணிட்டு நம்ம ஸ்டீமில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்